இன்னைக்கு அரிசியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இதை நான் 2 பேட்சா வறுத்து எடுத்துக்க போறேன். அரிசியை பேன்ல சேர்த்ததும் லைட் ப்ரௌன் கலர்ல வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு பேட்ச் அரிசியையும் வறுத்துட்டு எல்லாத்தையும் சூட ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இதை பேன்ல சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு கரைஞ்சது ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சுட்டு திரும்பவும் பேன்ல சேர்த்து கூடவே 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொதி வர்றதுக்குள்ள ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். சக்கரை பால் கொதி வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். கெட்டியான பதம் வரும்போது வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். லாஸ்டா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வெந்த பதம் தெரிஞ்சுக்க பேன்ல ஒட்டாம இருக்கும். அப்போ எல்லாத்தையும் சூடோட ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஷேப்பா தட்டி வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் சூடு ஆற விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பர்ஃபி ரெசிபிக்கு ஆகிற செலவுமே ரொம்ப கம்மி தான். டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.